என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தன. என்னம்மா கதிர் பத்தி எதனா தெரிஞ்சதாம்மா? சூர்யா எதனா ஃபோன் பண்ணானா? ஜீவா எதனா சொன்னானாம்மா? இந்த சௌந்தர்யா இன்னும் யார்கிட்ட இருந்து ஒரு ஃபோனும் வரல. கதிர் எங்க இருக்கா, என்ன பண்றா, ஒண்ணுமே புரியல. நீ பதட்டப்படாதீங்க, நீ கதிர் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான். கொஞ்சம் பொறுங்க, மாமா போயிருக்காருல, மாமா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. எப்படி பதறாம இருக்க முடியும்? ஏண்டி அவனை நீ தானே பாத்துட்டு இருக்க? எங்க போனாலும் எங்க வந்தாலும் துளசி துளசின்னு உன் பேரதான் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அவன் எங்க போயிருக்கான், என்ன ஏதுன்னு உனக்கு கேட்டா தெரியலன்னு சொல்ற. உனக்கு எதுவுமே தெரியலையா? இல்ல தெரிஞ்சு எங்ககிட்ட மறைச்சிட்டு இருக்கியா? சொல்ல. ஐயோ அண்ணி, கதிர் என்கிட்ட எதுவுமே சொல்லல அண்ணி. எங்கேயாவது வெளியில போறான் கண்டிப்பா என்கிட்ட சொல்லுவான். இது என்னமோ அவன் காலையில பிளான் பண்ணி போன மாதிரி இல்ல அண்ணி. அவன் ஏதோ சிக்கல்ல மாட்டிருக்கானு எனக்கு தோணுது. அவன் சிக்கல்ல இருந்து கண்டிப்பா வெளியில வந்துருவான் அண்ணி. நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. இப்ப மாமா கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவாரு. அப்படி மட்டும் மாமா கதிரை கூட்டிட்டு வரலனா காலையில நான் கண்டிப்பா கதிரோட தான் அண்ணி வருவேன். நான் கதிர் இல்லாம இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அண்ணி. கண்டிப்பா நான் கதிரோட தான் அண்ணி வருவேன். என்னவோ என்ன பண்றீங்க என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என் தம்பி என்ன பண்றான்னு தெரியலையே. ஒரு நாள் இந்த மாதிரி ராத்திரி நேரத்துக்கு மேல வீட்டுக்கு வராம இருந்ததே கிடையாது. ஆனா ஒரு முழு ராத்திரி முடிய போகுது, இன்னும் என் தம்பி ஆளை காணும். எனக்கும் பயமா இருக்கு சௌந்தர்யா. போனவங்களும் இன்னும் எதுவும் காணும். என்ன ஏது ஒரு விஷயமும் சொல்ல மாட்டானுங்க. ஆமா உன் புருஷன் போனாரு, அவர் என்ன ஆச்சு? எதனா சொன்னாரா? எதனா தெரிஞ்சதா அவருக்கு? நானும் கேட்டேம்மா. அவரும் உங்க ஃப்ரெண்டு வீட்டுல எல்லாத்தையும் கேட்டுட்டாராம்மா. யாருக்கும் தெரியல சொல்றானுங்களாம்மா. இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. துளசி எனக்கு பயமா இருக்கு துளசி. அம்மாவும் அக்காவும் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துளசி. கதிர் என்ன வேணும் துளசி? யாழி இங்க பாரு, கதிர்க்கெல்லாம் எதுவும் இருக்காது. கதிர் நல்லபடியா தான் இருப்பான், வந்துருவான் வீட்டுக்கு. கடவுளே, கதிருக்கு ஏதோ பிரச்சனைன்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவன் நல்லபடியா வீடு வந்து சேரணும். கதிர் சீக்கிரம் வந்துடுடா. சூர்யா வந்தாச்சா? சூர்யா தான் சொன்னானா? என்னாச்சு மாப்ள? நீங்க தேடி பண்ணீங்களா? என்னாச்சு? நீங்க தேடி பண்ணீங்களா? என்னங்க ஆச்சு? சூர்யா இது வரைக்கும் எதுவும் சொல்லலங்க. ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறான். எல்லாரும் ஃபோன் பண்ணிட்டோம், சூர்யாவும் எடுக்க மாட்டான், ஜீவாவும் எடுக்க மாட்டேங்கிறான். நீங்க போனீங்களா? என்னாச்சுங்க? இல்ல நான் எல்லா பையன்கிட்டையும் கேட்டுட்டேன். நம்ம தெருவில் இருந்து அவன் யார்கிட்டலாம் பேசணும் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன். எல்லாருமே தெரியலன்னு தான் சொல்றாங்க. அவன் எங்க போயிருக்கான் என்னன்னு ஒன்றும் புரியல. மச்சான் இப்படி போற ஆளும் கிடையாது. கதிர் வந்துருவாங்கங்க. வந்துருவாமா, நீங்க பாரு, எதுக்கும் வருத்தப்படாது. கதிர் வந்துருவான். மாமா கதிர் என்ன வந்துருவாருல மாமா? ஆமா, இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்? இங்க பாரு, கதிர்க்கெல்லாம் எதுவும் ஆகாது. என் மச்சான் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். எல்லா ஃப்ரெண்டும் வீட்டுல இருப்பான். இரு வந்துருவான், எதுவும் பிரச்சனை இல்லை. இங்க பாரு, நீ அழாத, கண்ணை தொடச்சிக்க. இல்ல மாமா, அண்ணா வேணும் மாமா, அண்ணாவனை பார்க்கணும் மாமா. வந்துருவாமா, கண்டிப்பா வந்துருவான். டேய் மச்சான், எங்கடா போனேன்? ஒரு குடும்பமே தவிச்சிட்டு இருக்கடா. நாளை காணாம வந்துடுடா. நீ கதிர் வீட்டுக்கு சீக்கிரம் வாடா. அண்ணா சீக்கிரம் வாண்ணா, நீ இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்குண்ணா, வாண்ணா. நீ கதிர் வந்துடுடா. எங்கடா இருக்க கதிர்? நீ கவலைப்படாத, நீ தைரியமா இரு. மாமா இருக்காரு, நான் இருக்கேன். நீ கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவ கதிர். எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம உன்னை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்துருவோம். நீ கவலைப்படாதடா கதிர், தைரியமா இருடா. உனக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் நான் விட மாட்டேன். அம்மா துளசி. மாமா மாமா கதிர் எங்க? மாமா கதிர் எங்க? வந்துட்டானா? வெளியில இருக்கானா? இல்லடா சூர்யா, கதிர் எங்க? சூர்யாண்ணா கதிர் எங்கண்ணா? வெளியில நிக்கிறானா? வர சொல்லுண்ணா. ஏய் நீ என்ன போன? கதிர் நம்ம கையோட கூட்டிட்டு வர வேண்டியது தானே? நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, வர சொல்லு. என்னடா சூர்யா, எல்லாரும் கேட்டுட்டே இருக்கோம், அமைதியா இருக்க. சொல்லுடா கதிர் எங்க? டேய் மாப்ள, என்னாச்சு? கதிர் கிடைச்சானா? எங்க இருக்கான்னு தெரிஞ்சுதான்? இல்ல மாமா, கதிர் எங்க இருக்கான்னு தெரியல. காலேஜ் ஃபுல்லாவும் தேடியாச்சு, கதிர் எங்கேயுமே இல்ல. என்ன மாமா, என்ன அசால்ட்டா சொல்றீங்க கதிர் இல்லன்னு? நீங்க நல்லா தேடினீங்களா? நீங்க ஒரு இடம் விடாம பாத்தீங்களா? இல்ல சும்மா பாத்துட்டு வந்துட்டீங்களா? துளசி, நானும் மச்சானும் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடியாச்சு. கேண்டீனை தவிர்த்து மற்ற எல்லா இடமும் தேடியாச்சு. கேண்டீன் லாக்ல இருக்கு, கேண்டீன் உள்ள மட்டும் தான் பார்க்கல. கேண்டீனை சுத்தி எல்லா இடமும் பார்த்தாச்சு, எங்கேயுமே கதிர் இல்ல. காலேஜ் உள்ள அவன் இருக்கிற மாதிரியான எந்த அடையாளமே இல்ல. நாங்க கேண்டீன் மட்டும் தான் பார்க்கல, ஏன்னா கேண்டீன் இந்த டைம் ஓபன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சோ காலையில தான் போய் பார்க்கணும் துளசி. சூர்யா என்னடா கதிர்க்கு எதுவும் இல்லலடா? நீங்க பாருங்க, கதிர் என்ன சின்ன குழந்தையா? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டாமா. அவன் எங்கேயும் இருக்கான், ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. மற்றபடி அவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுமா. நீங்க பாருங்க, நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேம்மா. நாளைக்கு காலையில போய் எப்படியாவது கதிரை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. நீங்க போங்க, போய் முதல்ல படுத்து ரெஸ்ட் எடுங்க, போங்கம்மா. எப்படி சூர்யா என் புள்ள வராம எனக்கு எப்படி தூக்கம் வரும்? டேய் சூர்யா என்னடா பேசுற? அக்கா சொல்றேன்ல, கதிர் காலையில கண்டிப்பா வந்துருவான். சொன்னா கேளுங்க. இப்படி விடிய நிக்க போறீங்களா? போங்க, உள்ள போங்க, நாங்க பாத்துக்கிறோம், போங்க. அத்தை, சூர்யா தான் சொல்றான்ல, இங்க பாருங்க, நீங்க போங்க. யாரும் வேற அழுதுட்டு இருக்கான், சொன்னா கேளுங்க. சௌந்தர்யா நீ உள்ள போ, யாரையும் கூட்டிட்டு போ. பாப்பா எழுஞ்சிட போறா, போ முதல்ல நீங்க உள்ள போங்க, நாங்க பாத்துட்டு வரோம், போங்க. இல்ல மாப்ள. அத்தை சொன்னா கேளுங்க,
நான் இருக்கேன், சூர்யா இருக்கான், ஜீவா இருக்கான். அப்புறம் என்ன, நீங்க கவலைப்படாதீங்க. கதிர் காலையில கூட வீட்டுக்கு வந்துருவான். நீங்க சொன்னா கேளுங்க, போங்க. அவ பாருங்க யாரும் அழுதுட்டே இருக்கா, அவளை கூட்டிட்டு போங்க. சௌந்தர்யா உள்ள போ, பாப்பா மட்டும் தனியா இருக்கா, பாப்பா எழுச்சிட போறா. நீ போய் அவளை பாரு, போ. துளசி நீ உள்ள போமா. மாமா சொல்றாருல, சொன்னா கேளுமா, உள்ள போங்க. அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போ. யாழு போ, அழாத. கண்டிப்பா கதிர் காலையில வந்துருவான், சொன்னா கேளு, போ. துளசி நீ மட்டும் இரு. யாருமா வா உள்ள போலாம். அதான் அண்ணன் சொல்றாங்கல்ல, கண்டிப்பா கதிர் காலையில வந்துருவாமா. வா. இல்லம்மா எனக்கு பயமா இருக்குமா, கதிர் என்ன வேணுமா. யாரும் சொன்ன கேளு, கதிர் வந்துருவான், வா. அதான் அண்ணன் சொல்றான்ல, கண்டிப்பா கதிர் வந்துருவான், வா போலாம். யாழினி சொன்ன கேளுமா. இங்க பாரு, உனக்கு என்னை பத்தி தெரியும்ல, நான் சொன்னா நீ கேப்பல்ல. நீ உள்ள போ, கண்டிப்பா கதிர் காலையில வந்துருவான். யார் கூட்டிட்டு வராங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவேன். சொன்ன கேளு யாழினி, ஆளாத. நீ உள்ள. சரி துளசி, நீயும் சூரியனாவும் கண்டிப்பா கதிரனாவை கூட்டிட்டு வந்துருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தூக்கலாம் வராது, அதையும் மீறி நான் தூங்கிட்டாலும் நான் எழுந்துச்சு பார்க்கும்போது கதிரண்ணா முகத்துல தான் முழிக்கணும். சரியா? கண்டிப்பாமா, நீ கவலையப்படாத. சரியா? போ, நீ உள்ள போ. வாங்க, யாழினி வருவா, வாங்க நம்ம உள்ள போலாம். சரிம்மா. கண்டிப்பா கதிரண்ணா காலையில வந்துருவான்ல. யாழினிமா, அண்ணன் மேல நம்பிக்கை இருக்கல. இங்க பாரு, போ, அழாத. சொன்ன கேளு. இப்படியும் அழுதுட்டே இருந்தா உடம்புக்கு நல்லது இல்ல. போ, கண்டிப்பா கதிர் காலையில வந்துருவான். போமா. ஜீவா யாழினி உள்ள கூட்டிட்டு போ. சரிங்க மச்சான், வா உள்ள போலாம். போமா, கண்டிப்பா கதிர் வீட்டுக்கு வந்துருவான். சரியா? போ. என்ன மாமா, கதிர் காலேஜ்ல இல்லையா? நல்லா பாத்தீங்களா மாமா? ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடமும் பார்த்தாச்சுடி. காலேஜ்ல எல்லா இடமும் பார்த்தாச்சு, அவன் எங்குமே இல்ல. கேண்டீனை சுத்தி உள்ள இடமும் பார்த்தாச்சு. பார்க்காத இடம்னு பார்த்தா கேண்டீன் உள்ள மட்டும்தான் இன்னும் பார்க்கல. அதையும் நாளைக்கு காலையில சீக்கிரம் போகணும். போனா கேண்டீன் உள்ள பாத்துடலாம். அங்கேயும் அவன் இல்லைன்னா எங்க தேடுறதுன்னு எனக்கு தெரியல. நீ மாப்பிள்ள அப்படிலாம் எதுவும் நினைக்காத. என்ன நீ எல்லாருக்கும் நீ ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நீயே பயந்தா எப்படி? இங்க பாரு, கதிர் நீ சொன்ன மாதிரி சின்ன பையன்லாம் கிடையாது. அவன் எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு கிடையாது. இங்கேயும் மாட்டியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு விடியறதுக்குள்ள அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ கவலைப்படாத. கண்டிப்பா மாமா, பொழுது விடியும் போது கண்டிப்பா கதிர் வீட்டுல இருக்கணும். அப்படி மட்டும் அவன் இல்ல மாமா, என்னால இருக்க முடியாது மாமா. என்ன மாமா, என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நீங்களே இப்படி பேசினா எப்படி மாமா? அப்படியெல்லாம் மனசு விட்டு போகாதீங்க. கதிருக்கு எதுவும் இருக்காது. எனக்கு நல்லா தெரியும், கதிர் காலேஜ்ல தான் இருக்கான். நீங்க சரியா பார்க்கல இல்லையா? அப்படியே நீங்க நல்லா பார்த்திருந்தாலும் நீங்க கேண்டீன் உள்ள பார்க்கலன்னு சொல்றீங்களே, ஒருவேளை கதிர் கேண்டீன் உள்ள இருந்தா? என் மனசு அதாட்டி சொல்லுது, அவன் கண்டிப்பா கேண்டீன் உள்ளதான் இருப்பான்னு. ஆனா நானும் ஜீவாவும் கேண்டீன் கதவை அந்த அளவுக்கு தட்டணுமே. அவன் உள்ள இருந்திருந்தா நான் இருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான்ல. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா என் மனசு என்னமோ அவன் காலேஜ்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல மாமா, எனக்குமே அவன் காலேஜ்ல தான் இருக்கான்னு தோணுது. காலேஜ் விட்டு அவன் வெளியிலே வரலன்னு நினைக்கிறேன் மாமா. அவன் காலேஜ் உள்ளதான் எங்கேயும் மாட்டிருக்கான் மாமா. நீங்க பாரு மாப்பிள்ள, கதிருக்கு எதுவும் இருக்காது. கதிர் எங்கேயும் போயிருக்க மாட்டான். நீங்க ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த நினைக்கிறீங்கன்னா அது கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும். கண்டிப்பா கதிர் காலேஜ்ல தான் இருக்கணும். துளசி சொல்ற மாதிரி அவனால வெளியில வர முடியாம ஏதோ ஒரு இடத்த மாட்டி இருக்கணும். நீங்க பாரு, விடியும் போது கண்டிப்பா கதிரோட தான் விடியும். போதுமா? புரியுது மாமா. சரிடா மாப்பிள்ள, இதுக்கு மேல யார் வீட்டுக்கு அதுவும் தட்ட முடியாது. விடிஞ்சதும் இங்க இருக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் நான் போய் வந்துட்டு பாக்குறேன். சரியா? நீ காலேஜுக்கு போய் பாரு. நீயும் ஜீவாவும் சீக்கிரம் காலேஜுக்கு கிளம்புங்க. முடிஞ்சா நானும் காலேஜுக்கு வரேன். சரியா? இல்ல மாமா, காலையில நீங்க காலேஜுக்கு போகும்போது நானும் வரேன் மாமா. எதுக்குடி வேணாம், சொன்னா கேளு. ஐயோ மாமா, என்னால வீட்டுக்குள்ள இருக்க முடியல மாமா. அவன் இல்லாம என்னால இங்க இருக்கவே முடியல. நான் அவனை பார்க்கணும் மாமா. ஒரு நாள் முழுக்க நான் அவனை பார்க்கல மாமா. நான் கண்டிப்பா வருவேன், சொல்லிட்டேன். டேய் மாப்பிள்ள, நமக்கு தான் தெரியும்ல துளசி கதிர் வீட்டு இருக்க மாட்டான்னு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் முழுக்க பார்க்கல. அவன் சொல்றது கரெக்ட் தான். சொன்னா கேளு. நீ காலையில துளசியை கூட்டிட்டு காலேஜுக்கு போ. நான் ஜீவா கூட்டிட்டு பின்னாடியே வரேன். சரியா? சரி மாமா. சரி மாமா, நீ போய் கொஞ்ச நேரமாவது பாடு. அப்பதான் நம்ம காலையில சீக்கிரம் கிளம்ப முடியும். போயாமா? சரிடா மாப்பிள்ள. கட்டுத்தறி கால ஒண்ணு கலங்கி போனதே, கட்டுப்பட்ட உள்ளமெல்லாம் நொறுங்கி போனதே. மாமா மாமா மாமா, என்ன பாருங்க மாமா. மாமா எதுக்கு மாமா இப்ப நீங்க அழறீங்க? என்ன மாமா, கதிருக்கு எதனா ஆயிருக்குமோன்னு நினைச்சு பயப்படுறீங்களா மாமா? மாமா அப்படிலாம் கதிருக்கு எதுவும் ஆகாது மாமா. நம்ம ஆகவும் விட மாட்டோம் மாமா. இல்லடி, கதிருக்கு எதுவும் ஆகாது. எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. கதிருக்கு எதுவும் ஆகாது. ஆனா நான் இந்த மாதிரிலாம் அவனை ஒரு நாளா பார்க்காம இருந்ததே இல்லடி. உனக்கு தெரியும்ல அவனை நான் எப்படி பார்த்துப்பேன்னு. யாரையும் விட்டு கூட பிரிஞ்சு இருந்திருக்கேன். ஆனா நான் கதிரை விட்டு பிரிஞ்சு இருந்ததே இல்லடி. ஆனா இப்போ இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஒரு ராத்திரி முடிய போகுது. இன்னும் கதிரை கண்ணால பார்க்கலடி. எனக்கு அவனை பார்த்தா என் உயிரை திரும்பி வரும். ஐயோ மாமா, என்ன மாமா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நீங்களே இப்படி இருந்தா எப்படி மாமா? இங்க பாருங்க, நீங்க அழுறத முதல்ல நிறுத்துங்க மாமா. நீங்க அழுறத என்னால பார்க்க முடியல மாமா. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சொன்னா கேளுங்க மாமா. இப்படியெல்லாம் இருக்காதீங்க. நீங்க இப்படியெல்லாம் இருந்து நான் ஒரு நாள் பார்த்தது இல்ல மாமா. முடியலடி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
அம்மாக்கும் யாழினிக்கும் அக்காவுக்கு மாமாக்கு எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியுது. ஆனா என் மனசுல இருக்க வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியுது. எனக்கு இப்ப கதிரை பார்க்கணும். கதிரை பார்த்துட்டா போதும், வேற எதுவும் வேண்டாம். அவனை பார்க்கணும். அவனை பார்த்து 4 கேள்வி கேட்கணும். எங்கடா போனேன், ஏன்டா ஒரு ராத்திரி என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போனேன்னு அவன்கிட்ட நான் கேட்கணும். எனக்கு தெரியும்டி, அவன் சின்ன பிள்ளை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் வயசுக்கு இப்பவும் நான் சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கலாம். அவன் நினைச்சா என்னால செய்ய முடியாதுண்ணா. நீங்க சும்மா சும்மா இதை சொல்றீங்க அதை பண்றீங்க, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா அவன் அதை செய்ய மாட்டான். ஏன்னா அவன் என் மேல மரியாதையும் சரி பாசமும் சரி அதிகமா வச்சிருக்கான். அந்த அளவுக்கு நானும் அவன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கேன்டி. நீலாக்கெல்லாம் அவனை திட்டுறேனே தவிர மனசுக்குள்ள அவன் மேல நிறைய பாசம் இருக்குடி. என்னாலலாம் அவனை பிரிஞ்செல்லாம் இருக்க முடியாது. மாமா நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு இல்ல, கதிருக்கு கூட நீங்க சொல்லி எதுவும் தெரியணும்னு இல்ல மாமா. அவனுக்கு நல்லாவே தெரியும் நீங்க அவன் மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்கன்னு. அவனுக்கு நல்லாவே தெரியும் மாமா. நீங்க பாருங்க மாமா, அவன் எங்கேயும் போக மாட்டான். அவனுக்கு எதுவும் ஆகியும் இருக்காது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான் மாமா, அவ்வளவுதான். நீங்க சொன்னதுதான். காலையில விடியும் போது கண்டிப்பா கதிர் இங்க இருப்பான். இங்க பாருங்க, அழாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா, ப்ளீஸ். இப்ப நீ மட்டும் இங்க இல்லைன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா நான் உடஞ்சு போயிருப்பேன்டி. நீ இருக்க போய் தான் மனசு கொஞ்சம் தெம்பா இருக்கு. இல்லைன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், தெரியுமா? புரியுது மாமா. நீங்க பாருங்க, கண்டிப்பா கதிர் காலையில வந்துருவான். நம்ம சீக்கிரமே காலேஜுக்கு போவோம், சரியா? கண்டிப்பாடி, நம்ம சீக்கிரமே காலேஜுக்கு போகணும். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. கண்டிப்பா அவன் காலேஜ்ல தான் இருக்கணும். நம்ம சீக்கிரமே போய் அவனை பார்க்கணும்டி. சரி, நீ உள்ள போய் பாடு. நீ வீட்டுக்குலாம் போயிட்டு இருக்காத, உள்ள போய் பாடு. நான் காலையில அவனை எழுப்புறேன். நம்ம சீக்கிரம் போயிட்டு வருவோம், சரியா? கண்டிப்பா மாமா. நீங்க போங்க, ரொம்ப அலைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க போய் கொஞ்ச நேரம் படுங்க மாமா, போங்க. ஒன்றும் டைம் ரொம்ப அதிகமா இல்ல, சும்மா கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை அசந்துட்டு வாங்க, நம்ம போயிட்டு வரலாம். எனக்கு கதிர் வந்ததுக்கு அப்புறம் தான் மனசு திருப்தி ஆகும். இப்ப எனக்கு உடம்பு டயர்டு எதுவுமே தெரியலடி. கதிரை பார்க்கணும், அவ்வளவுதான். அவனை பார்த்துட்டா போதும், மற்றது எல்லாம் எனக்கு சரியாயிடும். கவலைப்படாதீங்க மாமா, கதிரும் இப்போ நம்மள தான் நினைச்சிட்டு இருப்பான். நம்ம சீக்கிரம் போய் பார்த்துடலாம் மாமா. வரல, இங்க பாரு, எனக்கு கதிரை நம்ம பார்க்கணும். பார்த்த பிறகுதான் நான் அழறத நிறுத்துவேனே. ஏய், இங்க பாருடி, நாங்க நல்லா தேடிட்டோம். கதிர் காலேஜ்ல இல்ல. அவன் வேற எங்க இருக்கான்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா கண்டிப்பா கதிர் வந்துருவாண்டி. சொன்னா கேளு, அழாதம்மா. இதேதான் நீங்க போகும்போது சொல்லிட்டு போனீங்க. ஆனா அண்ணாவை கூட்டிட்டே வரல. போ, எனக்கு உங்க மேல எல்லாம் கோவம். அண்ணாவை கூட்டிட்டு வராம நீங்க மட்டும் எதுக்கு வந்தீங்க? ஃபுல்லா தேட வேண்டியது தானே. வேணா வா, நான் கூட வரேன். நம்ம போய் தேடலாமா? இங்க பாருடி, சொன்னா புரிஞ்சுக்க. குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத. இங்க பாருமா, சொல்றேன்ல, கண்டிப்பா கதிர் காலையில வந்துருவான். அது எப்படி நான் என் மச்சானை விட்டுருவேன்? என் மச்சான் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவன் சின்ன பிள்ளையும் கிடையாது. அவன் வேற எங்கேயும் மாட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பாரு, கண்டிப்பா சூர்யா மச்சானும் நானும் அண்ணனும் கண்டிப்பா காலையில அவனை கூட்டிட்டு வந்துருவோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாதடி. நீ அழுது எனக்கு கஷ்டமா இருக்குடி. அழாதடி, என் தங்கம்ல, என் செல்லம்ல, ப்ளீஸ்மா அழாதம்மா. அழுதுட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு உனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துரும்டி, ப்ளீஸ் டி. எனக்கு அண்ணனை பார்க்கணும். அண்ணன் இந்த மாதிரி ஒரு நாளும் இந்த மாதிரிலாம் போனது கிடையாது. எங்களெல்லாம் இந்த மாதிரி தவிக்க விட்டதும் கிடையாது, தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு. கதிரண்ணா எங்க இருக்காரோ, என்ன பண்ணிட்டு இருக்கானோ, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருடி தங்கம், வந்துருவாண்டி. என் மச்சான் நான் அப்படி விட்டுருவேனா? கண்டிப்பா வந்துருவாண்டி. நீ அழாதடி. இங்க பாரு, ஆல்ரெடி நான் மச்சானை காணோன்ற தவிப்புல இருக்கேன். இப்ப நீ வேற அழுதுட்டு இருக்க. அது இன்னும் எனக்கு வருத்தமா இருக்குடி. சொன்னா கேளுடி. அதுக்கு இல்ல, அண்ணா சாப்பிட்டுருக்குமா? அண்ணா ஒரு வேளை கூட சாப்பிடாம இருக்காது, தெரியும்ல. அண்ணா பசி தாங்காது. அண்ணா எப்பவுமே கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுருவாங்க. ஆனா இப்ப சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல. கதிரண்ணா எனக்கு வேணும், நீ கூட்டிட்டு வாங்க போ. தங்கமே, கண்டிப்பா காலையில மச்சான் வந்துருவாண்டி. சொன்னா கேளுடி. யாருக்காகவும் இல்லையோ, உனக்காகவாது நான் கண்டிப்பா என் மச்சானை கூட்டிட்டு வந்துருவேன், சரியா? நம்பிக்கை வீடி. சரி, என் மேல கூட நம்பிக்கை இருக்கலாம், பரவாயில்ல. சூர்யா மச்சான் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? அவர் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடும், உனக்கு தெரியும்ல. சூர்யா மேல மட்டும் இல்ல, உன் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கண்டிப்பா கதிரண்ணாவை கூட்டிட்டு வந்துருவ, தெரியும். காலையில கூட்டிட்டு வந்துரு ப்ளீஸ். நீ சொல்லமே, இங்க பாரு, நீ அழாம இரு. கண்டிப்பா காலையில கதிர் வந்துருவான், போதுமா? அழாதடி. நீ அழறது எனக்கு கஷ்டமா இருக்குடி. என் நெஞ்சு வலிக்குதுடி, ப்ளீஸ் டி. அழாதடி செல்லமே, ப்ளீஸ்மா, எனக்காக அழாதம்மா. தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது? இதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது. நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி. ப்ளீஸ் டி தங்கம், அழாதம்மா, சரியா? நீ உள்ள போய் பாடு. காலையில கண்டிப்பா கதிர் வந்துருவான், சரியா? மரி நீயும் குழந்தையடி, மான் கொழுந்துதானே இதயமடி. பிறந்த பாசம் தவிக்குதடி. நீ சாப்பிட்டியா? இல்லடி, எனக்கும் கதிரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும். எனக்கு மச்சானை முதல்ல பார்க்கணும், அவ்வளவுதான். மச்சானை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எது வந்தாலும். சரி, நீ வருத்தப்படாத. கண்டிப்பா அண்ணன் வந்துருவான், எனக்கு தெரியும். நம்மளால விட்டு அவன் எங்க போவான்? நீ எங்கேயும் போக மாட்டான். கதிரண்ணாக்கு நம்ம தான், எப்பவுமே நம்ம தான்.
அதனால எங்க போனாலும் கதிரனா நம்மளை தேடி வந்துருவான். நீ சொல்லிட்டல, கண்டிப்பா என் மச்சான் வந்துருவான். நீ சொன்னா போதும்டி, அவன் கண்டிப்பா வந்துருவான்டி. வரட்டும், வீட்டுக்கு வந்தும் நான் கதிரனவன் செம்மையா அடிப்பேன், திட்டுவேன், ஏன் கையை பிடிச்சி கடிப்பேன், தலையில நங்கு நங்குன்னு கொட்டுவேன். நீங்க யாரும் தடுக்க கூடாது, சரியா? நீ மட்டும் இல்லடி, நானே அவன் மேல கோவத்துல தான் இருக்கேன். அவன் வந்த உடனே முதல்ல 4 அடி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுமே. ஐயே, இது என்ன பழக்கம்? நீ எப்பவுமே இதான் பண்ணுவியா? சீப்ப. அடியே, என் மச்சானுக்கு கொடுக்குற முத்தம் வேறடி, உனக்கு கொடுக்குற முத்தம் வேறடி. ஐயோ, இப்ப போய் என்ன இதெல்லாம் பேச வைக்காதடி. என்ன, நாளைக்கு மச்சான் வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி வந்து பேசுறேன். இப்ப போய் படிடி தங்கம், போடியும் தங்கமே. போடு லட்டு, ஓடுங்க. போய் நல்லா தூங்குங்க. காலையில கதிர் வந்த உடனே என்னமோ நிறைய லிஸ்ட் போட்ட பாரு, அடிப்பேன் கடிப்பேன் தலையில கொட்டுவேன் பாரு, அதெல்லாம் கரெக்டா செய்யணும்ல. அதுக்கு இப்படி தூங்கி எழுந்திருக்கணும்ல. போமா, போய் நல்லா ஃப்ரெஷ்ஷா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமா கதிர் வந்த உடனே வச்சு செய்யலாம். நீ ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், சரியா? கண்டிப்பா, நான் நல்லா அடிப்பேன். என்னை விட்டுட்டு எங்க போனாலும் தெரியல. ஒரு நைட்டு ஃபுல்லா ஆளையே காணும். லூசு பைத்தியம், மூஞ்சி பாரு. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்கு. கண்டிப்பா காலையில கூட்டிட்டு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பாமா, காலையில கதிரோட தான் நிப்போம். போதுமா? நீ வந்து பார்க்கும்போது கதிர் கண்டிப்பா இருப்பான், சரியா? சரி, நீ சொன்னா செய்வேன்னு எனக்கு தெரியும். செஞ்சுடு. கூட சூர்யா அண்ணா இருக்காங்கல்ல, கண்டிப்பா அண்ணன் வந்துருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் போறேன். நான் போட்டா போடி, போய் படுக்கணும், சரியா? அங்க போய் அழுதுட்டு இருக்க கூடாது. சொன்னது புரியுதா? நாளைக்கு உனக்கு உடம்புக்கு ஏதாவது வந்தது, நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்க. போய் படுமா, போமா. சரி. கதிர், 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 இங்க பாரு. இந்த தண்ணியாவது கொஞ்சம் குடி. நீ எதுவுமே சாப்பிடல, ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்க. இங்க பாரு, இந்த தண்ணியாவது கொஞ்சம் குடி. இல்ல, எனக்கு வேண்டாம், நீ கொண்டு போ. இங்க பாரு, என்ன உனக்கு? என்ன உன் பிரச்சனை? இப்ப எதுக்கு நீ அந்த பக்கம் திரும்பி இருக்க? என்ன, ஏதோ என் மேல கோவமா இருக்கே என்ன? ப்ளீஸ்ப்பா, தண்ணி மட்டும் குடிப்பா. நீ ரொம்ப நேரமா சாப்பிடாம இருக்கல்ல. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ கொண்டு போ. நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். இரு, நான் வரேன். வேண்டாம், நீ சொன்ன கேளுமா, கொண்டு போ. எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். என்ன பாருடா, இங்க பாரு. என்ன, நீ ஏதோ என் மேல கோவமா இருக்கியோ? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் இல்ல, நீ போமா. நீ என்னமோ என்கிட்ட மறைக்கிற. இங்க பாருடா, டேய், என்ன பாரு. என் மேல ஏதோ கோவமா இருக்கியா? இங்க பாரு. இல்லம்மா, எனக்கு யார் மேலேயும் கோவம் இல்லம்மா, சொன்னா கேளு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன், நீ போமா. அது எப்படி நான் போக முடியும்? நீயும் நானும் மட்டும்தான் இங்க இருக்கோம். நான் வேற யார்கிட்டடா பேசுவேன்? என்ன பாருடா. நீ இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன். இங்க பாரு. என்னம்மா, எதுக்குடா இப்ப நீ அலற? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்ப நீ அலற? இல்லடி, எனக்கு இப்ப என் வீட்டு ஞாபகமா இருக்கு. என் அண்ணா, அக்கா, என் தங்கச்சி, துளசி, அம்மா எல்லாரும் என்ன காணணும் ரொம்ப பதறி போயிருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும், என் அண்ணன் கண்டிப்பா நான் இல்லாததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. அவர் என்னை கண்டுபிடிக்க எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பாரு. அது முடியலன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தப்படுவாருடி. அவர்லாம் என்ன ஒரு நாளும் பார்க்காமலாம் இருந்ததே கிடையாது, தெரியுமா? நானும் அப்படிதான். என் தங்கச்சி, அவள் நான் இல்லாம இருந்துக்கவே மாட்டா. அவள் லீவுக்கு வர்றதே கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல என் கூட ஜாலியா விளையாடணும்னு நினைப்பா, பேசணும்னு நினைப்பா, என் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பா. ஆனா இன்னைக்கு அவளை காலையில பார்த்தேன் பேர், அதோட அவ்வளவுதான். இது வரைக்கும் அவளை நான் பார்க்கவே இல்லை. அவள் நான் இல்லாம சாப்பிட கூட மாட்டா, தெரியுமா? என் துளசி, அவளும் கண்டிப்பா அவள் ரொம்ப வருத்தத்துல இருப்பா. நான் இல்லைன்னு தெரிஞ்சதும் அவள் ரொம்ப வருத்தத்துல இருப்பா. எல்லாரும் எனக்கு காணும்னு அழுதுட்டு இருப்பாங்கடி. அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமா இருக்குடி. என்னம்மா, ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்க? இங்க பாரு, ஃபீல் பண்ணாத. நீ அழறத பார்த்தா எனக்கும் அழகையா வருதுடா. இவ்வளவு நேரம் உனக்காக மட்டும் தாண்டி நான் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். என்னால அதுக்கு மேலேயும் அடக்க முடியலடி. அதனாலதான் அழுதலான்னு முடிவு பண்ணிட்டேன்டி. என் அண்ணன் என்னை தேடி இருப்பாருடி. எனக்கு நல்லா தெரியும். துளசி அவ வாசல்லே காத்துட்டு இருப்பான். நான் வராம உள்ளேயே போக மாட்டாடி. என் தங்கச்சியும் என் மச்சானும் நான் இல்லாம கண்டிப்பா தவிப்பாங்க, எனக்கு தெரியும். என் அக்கா, மாமா, அம்மா எல்லாரும் நான் வரலையேன்னு ரொம்ப பதறி போயிருப்பாங்க. என் ஒருத்தனால எத்தனை பேருக்கு கஷ்டம் பாரு. என்னம்மா
நீ எப்படி பேசினா எப்படி? இங்க பாரு, எனக்கு புரியுதுடா உன் கஷ்டம் என்னன்னு. நம்ம நாளைக்கு காலையில போயிடுவோம். நம்ம நாளைக்கு காலையில போனதும் நீ போய் உங்க அண்ணன், தங்கச்சி, உன் துளசி, உங்க அக்கா, மாமா, அம்மா எல்லாரையும் பார்க்கலாம். ப்ளீஸ்மா, எனக்காக அழாத. ப்ளீஸ்டா. நீ அழாத பார்த்தா எனக்கும் அழகியா வருதுடா. இல்லடி, நான் வருத்தப்பட்டா உனக்கு கஷ்டமா இருக்கும்னு தான் நான் ஃபீல் பண்ணல. நான் என் குடும்பத்தை நினச்சி ஃபீல் பண்ணாக்கா உனக்கும் உன் ஃபேமிலி ஞாபகம் வந்துருமேனு தான் இவ்வளோ நேரம் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்டி. ஆனால் என்னால் இதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியலடி. எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணும்டி, துளசியை பார்க்கணும், என் தங்கச்சியை பார்க்கணும். நான் வீட்டுக்கு போகணும்னு எனக்கு மனசு அடிச்சிட்டு இருக்குடி. இங்க பாருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடும். விடிஞ்சதும் நீ கண்டிப்பா உங்க வீட்டுக்கு போய் உங்க அண்ணா, துளசி, அப்புறம் உன் தங்கச்சி, உங்க அக்கா, மாமா, உன் மச்சான்னு எல்லாரையும் நீ பார்ப்ப. அவங்களோட ஜாலியா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருப்ப. நைட்டு முழுக்க என்னென்ன நடந்ததுன்னு நீ உன் மச்சான் கிட்டயும் துளசிக்கிட்டையும் கதை கதையா சொல்லுவ. உன் தங்கச்சி உன்னை ஓட்டுன்னு ஓட்டுவா. உங்க அண்ணா உன்னை முறைன்னு முறைப்பாரு. நீ வேணா பார்த்துட்டே இரு, இதெல்லாம் நடக்கும்டா. இங்க பாருமா, ப்ளீஸ்மா, எனக்காக அழாதம்மா. செல்ல பிள்ளைல அழாதடா. எல்லாம் எனக்கு புரியுது, என் மனசுக்கு புரியலையே, அதாண்டி வருத்தமா இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றேன்ல, நீ காலையில உங்க அண்ணா, உங்க துளசி, உன் தங்கச்சி, உன் மச்சான், அக்கா, மாமான்னு எல்லாரையும் பார்க்க போற. என்ன யோசிச்சு பாரு, என்னை இப்ப வரைக்கும் தேடுறதுக்கு ஆளே இல்லை. என் வீட்டு வேலைக்காரக்கா அவங்க தான் தேடி இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களும் என்னை பெருசா தேடி இருப்பாங்களான்னு தெரியல. அதனால வருத்தப்படாதடா. உன்னை தேடுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படுமா. ப்ளீஸ்மா, எனக்காக அழாதம்மா. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். நீயும் இப்படி அழுதுட்டு இருந்தா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். ப்ளீஸ்மா, எனக்காக கண்ணை தொடச்சிக்கிட்டு என்கிட்ட சிரிச்சு பேசுடா. சரிடி, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றலாம் இல்லை, அழாத நிறுத்து. நானே தொடச்சி விடுறேன். இங்க பாருடா, நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது நீ எதுக்கு அழணும்? நீ இருக்கும்போது நான் எப்படி தைரியமா இருக்கணும், அந்த மாதிரி நான் இருக்கும்போது நீ அழவே கூடாது, சரியா? அழறத நிறுத்துமா, சொன்னா கேளுமா. நீ செல்ல பிள்ளைல, நல்ல பிள்ளைல, அழாதடா. கண்டிப்பா ட்ரை பண்றேன்டி. என்ன ட்ரை பண்றலாம் இல்லை, அழறத நிறுத்து. இங்க பாரு, என்னெல்லாம் விட்டா இன்னைக்கு நாள் முழுக்க அழுவேன். அம்புட்டு அழுகையும் உள்ள அடக்கி வச்சிட்டு இருக்கேன். உனக்கு மட்டும்தான் அழ தெரியுமா என்ன? என்னை விட்டா ஒரு நாள் முழுக்க அழுவேன். நாளா அழ ஆரம்பிச்சேன், உன்னால என்ன சமாதானமே படுத்த முடியாது, பாத்துக்க. ஏய், அப்படி எதுவும் அழுது வச்சிடாதடி, என்னால தாங்க முடியாது. நீ அழுதா என்னால தாங்க முடியாதுடி. அப்படிதானே எனக்கும் இருக்கும். நீயும் அழாத. நீ அழுதா என்னால ஏத்துக்க முடியல. உன்னை எப்பவுமே ஜாலியா பார்த்துட்டு இப்ப ஃபீல் பண்ணும்போது என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. அழாதடா, இனிமே என் முன்னாடி தயவு செஞ்சு அழுதுறாத. சரிம்மா, அழ மாட்டேன், சரியா? என்னையே அறியாம எனக்கு என் வீட்டு ஞாபகம் வந்துருச்சா, அதான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ணன் ஞாபகமும் துளசி ஞாபகமும் என் தங்கச்சி ஞாபகமும் அதிகமாக வந்துருச்சுடி, அதான் வேற எதுவும் இல்லை. சரிடி, நான் அழலை, போதுமா? இதுதான் நல்ல பையனுக்கு அழகு. இனிமே இப்படிதான் சிரிச்ச முகமா இருக்கணும், சரியா? அதெல்லாம் சரிதான், போதும். மேடம், மேல இருந்து கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? ஏன் நான் உன் மேல கை வைக்க கூடாதா? நான் இப்படிதான் வைப்பேன். நீ என்ன பண்ணுவ? நீனு வேணாண்டி, இங்க பாரு, நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன், நல்லவனை கெட்டவனாக்கிடாத. சொன்னா கேளு, கை எடுத்துரு. என்ன 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 பண்ணுவ? என்ன நீ கெட்டவனாவன்னு சொல்ற? இங்க பாரு, நீ இவ்வளவு நேரம் என்ன நீதான் ரொம்ப சேஃபா பாத்துட்டு இருந்த. இப்ப என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இப்பவும் சொல்றேன், நான் நல்லவன் தான், உன்னை சேஃபா பாத்துக்கிறவன் தான். ஆனா கையெடுடி. இங்க பாரு, சொன்னா கேளு, கையெடுடி. இல்ல கையை கடிச்சிருவேன், பாத்துக்க. ஐயோ, நீ செஞ்சாலும் செஞ்சிருவேன். என் விரல்லாம் பாவம், நான் எடுத்துறேன். மூஞ்சி பாரு, போடா. போதுமா? மேடம், டோட்டலாவே மேல இருந்து கையெடுங்க மேடம். எடுடி, உள்ளுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது, எடுடி. சரி சரி, நான் கையை எடுத்துட்டேன். நீ என்னென்னமோ யோசிக்காத.
இந்த இந்த தண்ணி மட்டுமாவது கொஞ்சம் குடியே. வேண்டாம் வேண்டாம், எனக்கு எதுவும் வேணாம். ஏன் வேண்டான்னு சொல்ற? ப்ளீஸ் இதை மட்டுமாவது குடி. இல்லடி வேண்டாம். என்ன நினைச்சாங்க அண்ணன் துளசி தங்கச்சின்னு யாருமே தண்ணி கூட குடிக்காம தான் இருப்பாங்க. எனக்கு நல்லா தெரியும். எனக்கும் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும். இப்போதைக்கு எனக்கு எதுவும் வேணாண்டி. நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கல உன் குடும்பத்து மேல, அதே மாதிரி அவங்களும் உன் மேல நிறைய பாசம் வச்சிருக்காங்க. ச்சே, இந்த மாதிரி ஒரு லைஃப்லாம் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ல. அந்த வகையில நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். உன்னை யாருக்கு கணவனா அமைய கொடுத்து வச்சிருக்கோ தெரியல. லவ் யூடி. யாரு யாருடி? நீ தான் அவ. உனக்கு தோண்டி நான் கொணவனா வரப்போறேன். சீக்கிரத்துல பாரு, சொல்லிடுவேன். அப்புறம் தானே இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நீ பாசத்துக்காக ஏங்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு மூச்சு திணற அளவுக்கு பாசத்தை நானும் சரி என் குடும்பமும் சரி கொட்டி கொடுப்போண்டி. இனிமே நீ கஷ்டன்றதே படக்கூடாதுடி. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்ன என் உயிரா பார்த்துப்பேன்டி. சீக்கிரமே நான் உன் குடும்பத்துள்ள வரணும்டா. எனக்கு உன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுலேயும் உன் கூட எப்பவுமே இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குடா. ப்ளீஸ் நீ எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோடா. ப்ளீஸ்டா. ஹோய், என்ன ஏதோ சிந்தனையில் இருக்க மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான் ஏதோ யோசிச்சேன். நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியாதுடி. ஏய், உன் மனசை படிச்ச வேண்டி நான். எனக்கு நல்லா தெரியும் இப்போ நீ என்ன யோசிச்சிருப்பேன்னு. கண் கொண்டு என்னை கொய்யாதே, உன் தீமூச்சா என்னை கொல்லாதே, முத்தங்கள் போட்டு சஜம் சம் சஜம் சம் வித்தைகள் காட்டு. காலமெல்லாம் உன்னை நான் சுமப்பேனே, மச்சான் நீங்க வாங்க, நான் முன்னாடி போறேன் மச்சான். சரிடா, நீ கேண்டீன் கிட்ட போ, நான் துளசி கூப்பிட்டு அங்க வரேன். சரிங்க மச்சான். மாமா இது இது தாண்டி கதிர் படிக்கிற காலேஜ். என்ன மாமா இவ்வளோ பெரிய காலேஜில் கதிர் படிக்கிறான்? ஏன் மாமா இதில் எல்லா இடத்துலையும் நீங்கள் தேடிட்டீங்களா மாமா? கதிர் இல்லையா? இவ்வளோ பெரிய இடமா இருக்கு, எல்லா இடத்துலையும் தேடிட்டீங்களா மாமா? ஏய், இன்னும் நம்பிக்கை இல்லையாடி? நான் ஃபுல்லா இடமும் தேடிட்டேன்டி. கதிர் இல்ல, கேண்டீன்ல மட்டும்தான் பார்க்கணும். வா அங்கேயும் பார்த்துருவோம். அங்கேயும் பார்த்துட்டா நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். வா, எனக்கு தெரிஞ்சு அவன் கேண்டீன்ல தான் இருக்கணும்னு தோணுது. பாப்போம் வா. இல்ல மாமா, எனக்கு நல்லா தெரியுது அவன் கேண்டீன்ல தான் மாட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் கேண்டீன்ல தான் இருக்கான். அவன் மட்டும் இருக்கானா இல்ல என்னன்னு ஒன்றும் புரியல. வாங்க மாமா போலாம். டேய் ஜீவா, என்ன அங்க கேண்டீன்ல அவ்வளவு கூட்டமா இருக்கு? அது வந்து மச்சான் என்னன்னா, யாரோ 2 பேர் கேண்டீன்ல இருந்திருக்காங்களாமா. நைட்டு முழுக்க ஒரு பொண்ணும் ஒரு பையனும்னு பேசிக்கிறாங்க மச்சான். ஜீவா என்ன என்ன சொல்ற? அப்படா கதிர் அங்க இருக்கானா? கதிர் தான் உள்ள மாட்டி இருக்கதா? ஜீவனா என்னன்னு சொல்றீங்க? கதிர் உள்ள இருக்கானா? கதிர் தான் மாட்டி இருக்கதா? இல்ல தெரியல மச்சான், கதிர் தானு தெரியல. ஆனா பசங்களாம் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உள்ள இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் டோர் ஓபன் பண்ணல, டோர் ஓபன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. கேண்டீன் ஓனர் வந்த பிறகு டோர் ஓபன் பண்ண முடியுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க மச்சான். இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கறதுங்கிறது கஷ்டம் தான். கதிரே உள்ள இருந்தாலும் நம்ம உள்ள போய் பார்க்க முடியுமான்னு தெரியல மச்சான். ஏதோ தப்பு தப்பா பேசிக்கிறாங்க, ஏதோ பொண்ணும் வேற கூட இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க மச்சான். இல்ல இல்ல, கண்டிப்பா கதிர் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான் மாமா. நீங்க கதிரை தப்பா நினைக்காதீங்க மாமா, சொல்றதை கேளுங்க. கதிர் அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். துளசி இரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம கேண்டீன் உள்ள போகவும் முடியாது இல்லையா? சரி வெயிட் பண்ணுவோம். கேண்டீன் ஓனர் வந்தோடனே ஓபன் பண்ணிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உள்ள இருந்தது கதிரா இல்ல வேற யாராதானு பார்த்துருவோம் மச்சான். சத்தியமா கதிர் மேல எந்த தப்பும் இருக்காது மச்சான். டேய், உனக்கு கதிரை பத்தியும் துளசிக்கு கதிரை பத்தியும் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு என் தம்பியை பத்தி தெரியாது. என் தம்பி எந்த தப்பும் பண்ண மாட்டான் தான் எனக்கு நல்லா தெரியும். பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். இல்ல ஜீவனா, கதிரை யாரும் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்கண்ணா. மாமா இங்க பாருங்க மாமா, கதிரை என்னமோ மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மாமா. கதிர் அப்படிலாம் கிடையாது மாமா. புரியுது துளசி, இரு கொஞ்ச நேரத்தில் நம்ம உள்ள போய் பார்த்துட வேண்டியதான். இல்ல இல்ல, கதிருக்கு கண்டிப்பா கேட்ட பேர் வரக்கூடாது. அப்போ கதிர் கூட உள்ள இருக்க பொண்ணு ஒருவேளை அது நேத்ராவா இருந்தா? ஐயோ, நேத்ராவுக்கு எதனா அவ பேர் வந்துட்டா அந்த அது பெரிய அவமானமாச்சே. இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாது. துளசி துளசி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஜீவனா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என்னம்மா என்ன சொல்லுமா, என்னடி என்ன பண்ணணும்? மாமா நீங்க இங்க இருங்க, ஜீவனை போய் பார்த்துப்பாங்க. ஜீவனா
கதிரோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேர் இங்க இருக்காங்க. அவங்கள எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் கூட்டிட்டு வரீங்களாண்ணா? அவங்க பேர் கூட ஒருத்தர் பேர் ஷாம், இன்னொருத்தர் பேர் ராஜான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல எனக்கு சரியா. நீங்க கேளுங்களேன், கொஞ்சம் போய் கேட்டு கூட்டிட்டு வாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. அவ்வளவுதானே துளசி, இந்த உடனே கூட்டிட்டு வரேன். தேங்க்ஸ்ண்ணா. ஏய் என்னடி, என்ன நடக்குது இங்க பாரு. நீ பதறத பார்த்தா உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடி, என்ன நடக்குது இங்க? அது வந்து ஒன்றும் இல்லை மாமா. ஏய், என்னடி, என்ன நடக்குது இங்க பாரு. ஏதோ ஒண்ணு நீ என்கிட்ட மறைக்கிற. என்னன்னு சொல்லுடி. இது என்ன காலேஜ்க்கு ஆஃப் சாரிலாம் கட்டிட்டு வந்திருக்காங்க போல இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நகர்ந்துக்கங்க. சாரிமா, போமா. இங்க பாருடி துளசி, சொல்றது கேளு. என்னன்னு எனக்கு கரெக்டா சொல்லு. கதிருக்கு என்ன பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு, சொல்றியா இல்லையா? கதிரா, கதிர் பத்தி பேசுறாங்களா? அப்ப இவங்க சாரா தயங்காம கேட்டு. நேத்ராவோட வீட்ல இருந்து வேலைக்காரக்க கால் பண்ணாங்க. நேத்து நைட் ஃபுல்லா வீட்டுக்கு போகல. அப்போ கதிர் வீட்டுக்கு வரலையா? கதிர் வீட்ல இருந்து ஆள் வந்திருக்காங்கன்னா என்னமோ பிரச்சனை நினைக்கிறேன். கேட்டு அக்கா. என்னமா வேணும்? அண்ணா, நான் கேட்கறது தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கதிர் ப்ரோ வீட்ல இருந்து வந்திருக்கீங்களா? ஆமாமா, கதிர் உனக்கு தெரியுமா? நீ நீ நேத்ராவோட ஃப்ரெண்டா? உன் பேரு சாராவா? அக்கா, நல்ல வேளை நீங்க எனக்கு கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாக்கா, நான் சாரா தான். அக்கா, நீங்க எதுக்கு கதிரை தேடி வந்திருக்கீங்க? கதிர் ப்ரோவை தேடி வந்திருக்கீங்களா? அப்போ கதிர் ப்ரோ நைட் ஃபுல்லா வீட்டுக்கு வரல, அப்படிதானே? என்னம்மா, கதிர் வீட்டுக்கு வரலங்கிறது உனக்கு எப்படிமா? அது வந்து அண்ணா, சாரா இவர் கதிரோட அண்ணன் தான். நீ தயங்காம சொல்லு. நேத்ரா நைட் ஃபுல்லா வீட்டுக்கு போலதானே? ஆமாக்கா, நேத்ராவும் நைட் ஃபுல்லா வீட்டுக்கு போலையாமா. அவங்க வீட்ல இருந்து வேலைக்காரக்க கால் பண்ணாங்கக்கா. துளசி,